வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். ஆமாங்க, வெனிஸில் ரெண்டாவது வீடியோ போன வீடியோவில் பார்த்துருப்போம். அப்படியே வந்துட்டு போர்ட் வரைக்கும் வந்துட்டு வெனிஸை அதாவது இத்தாலியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போது இந்த வீடியோவில் வெனிஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன சிறப்பு, எல்லாத்தையும் பற்றி A to Z பார்த்துலாமா? வாங்க அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ இந்த வெனிஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் நகரம், அதாவது தண்ணீரில் மிதக்கும் நகரம் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? ஏத்தாவில் பாருங்கள், தண்ணீர்லேயே மிதக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த ஊர். அதுதாங்க இந்த ஊருக்கு பேரே வந்து தண்ணீரில் மிதக்கும் நகரம். அதே மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு இந்த பாருங்கள் ஆர்ச் மாதிரி பாலம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒவ்வொரு ஏரியாவையும் இணைக்குதுங்க. ஒவ்வொரு ஏரியானா எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது வந்து இந்த வெனிஸ் ஃபுல்லாகவே வந்து இப்போ அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இடையில கொஞ்சம் லேண்ட் இருக்கும், ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இடையில கொஞ்சம் லேண்ட் இருக்கும், சுற்றி சுற்றி வந்து தண்ணி இருக்கும். அப்படி வந்து 117 தீவுகள் வந்து இந்த வெனிஸ் சிட்டியில் இருக்குங்க. அதில் வந்து ஒவ்வொரு இடத்தையும் இணைக்கிறதுக்கு 472 பாலங்கள், இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம் மட்டுமே 472 பாலங்கள் வந்து அங்கங்கே ஒவ்வொரு இடத்தையும் இணைச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரே வந்து ஒரு செயின் மாதிரி அப்படியே லிங்க் பண்ணி அழகாக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போது இந்த ஏரியா வந்து டூரிஸ்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதாரத்தை வந்து இந்த சிட்டிக்கு கொடுத்துட்ருக்கு. வந்து மேக்சிமம் வந்து டூரிஸ்ட் தான். ஆனால் என்ன, ஒரே ஒரு துயர சம்பவமும் இருக்குது. நீங்கள் வந்து வரும்போது இங்கே டூரிஸ்ட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. எனக்கு இல்லை, நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர், ஒரு பேங்க் மேனேஜர், அவங்க நேமெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் சுவிட்சர்லாந்து கிளம்பலான்னு சொல்லி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அவர் வந்து மத்தியானத்துக்கு முன்னாடி இங்கே வெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவரோட பர்ஸு எல்லாத்தையுமே வந்து அடிச்சிட்டானுங்க. அடித்ததுனால அவர் கையில் ஒரு பைசா இல்லை, எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஃபோனு இது எதுவுமே இல்லை. நல்ல வேளை பாஸ்போர்ட்டை ரூமில் வச்சுருந்ததுனால அவரால் வந்து அந்த இஷ்யூஸ் இல்லை. பிறகு என்னென்னா என்கிட்ட வந்துட்டு அவர் கேட்டார், சார் ஒரு என்னை பார்த்தோம், நம்ம பார்த்தோன்னே இந்தியன் தெரியுதில்ல, நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தேன், கையை காமிச்சார், நீங்கள் இந்தியனானாரு, ஆமாம் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வேர் ஆர் யூ ஃப்ரம்னாரு, இல்லை சென்னை. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார், ஏன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோடய சுற்றி ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அப்படி ஹரி பண்ணிகிட்டே இருந்தாங்க, போயிட்டே இருந்தோம், டக்குன்னு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன், கவனிக்கலை, அதுக்கப்புறம் பார்த்தா பர்ஸெல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கும் எதுக்குமே கையில் காசு இல்லை, ஆனால் ரூமு எல்லாமே இருக்குது, டிக்கெட் எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே எவ்வளோ சார் வேணும்னு, 50 யூரோ போதும் சார்னாரு. சரி சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் எடுத்து அவர் காசு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா நான் தங்கியிருந்த ஹோட்டலில் தான் வந்து இது இல்லையே, ஷவர்லாம் இல்லையா, அவரே வாங்க சார் நம்ம ஹோட்டல் வாங்கினார். அங்கெல்லாம் போயிட்டு ரிஃப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கேருந்து சுவிட்சர்லாந்து கிளம்புனேன். இதையே நான் சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ ஒரு அழகான சிட்டியில் நம்ம அழகாக போயிட்டுருக்கும் போதும் இந்த மாதிரி வந்து திருடர்கள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. அங்கங்கே போர்டும் பார்க்க முடியும், அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. நான் சொன்னேன் இல்லையா 472 பாலங்கள்னு சொல்லி, இந்த ஏத்தாப்பில் வருது பாருங்கள், இது கூட ஒரு பாலம் தாங்க. இப்படி ஒவ்வொரு இடமும் வந்து கனெக்ட் பண்ணுறது அழகாக வந்து அந்த 117 தீவையும் வந்து இணைக்கிறது இந்த பாலம் தான். அந்த வடக்கு பகுதின்னு சொன்னால் 121 சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 தீவு சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியலை, யாருக்காவது தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2023 கணக்குப்படி இங்கே உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 6,41,000 மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அதாவது இந்த வெனிஸ் நகரத்தில் அவங்க இங்கே இருக்கக்கூடியவங்க டூரிஸ்ட் அல்லாத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் 6,41,000 மக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 414.6 ஸ்கொயர் கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 432 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வரும். நம்ம சென்னை சிட்டியை விட கொஞ்சம் சின்னது தான். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வந்து தண்ணி தான்.
ஃபுல்லாக போட்டிங் தான். இங்கே பாருங்கள் கலக்கலாக இருக்க. கவர்மெண்ட்டோட இது ஃப்ரீயும் இருக்குது, ப்ரைவேட்டும் இருக்குது. நம்ம பாருங்கள் அப்படியே முடிச்சு வந்துட்டோம். அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சர்ச்சு. நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஏதாவது ஃபுட்டு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதனால் நானும் சரி உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வெளியே வரலான்னு சொல்லி போட்டை விட்டு இறங்கியாச்சு. இறங்கிட்டு இந்த பார்க்கில் அப்படி கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நீங்களும் வந்தீங்க, குழந்தைங்களோட வரீங்க, ஃபேமிலியோடு வரீங்கன்னா உட்காரதுக்கு ஒரு இடம் வேணுமா, கரெக்டாக அந்த பார்க் வந்துடலாம். பார்க்கை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்தாங்க. எல்லாம் பக்கத்தில் கடைகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதாவது வாங்கணும், அதே மாதிரி நினைவாக ஏதாவது இங்கே வந்ததுக்கு நினைவாக ஏதாவது வாங்கினா கூட நம்ம அழகாக வாங்கிக்கலாம். அதுக்கும் நிறைய சின்ன சின்ன கடைகள் அழகழகாக வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே நீங்கள் பாருங்கள். அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குது. கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இங்கே உள்ள அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த நான் சர்ச்சு சொன்னல, அதில் வந்து அந்த டவர் இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த டவர் போயிட்டு இந்த சிட்டி வியூ பார்க்கலாம். இந்த நிற்கிறாங்களா மக்கள், இவங்க வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. அப்படியே நம்மளும் அவங்களோட ஜாயின் பண்ணி நின்னாச்சு. ஏன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட இந்த கியூவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes ஆச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் மேலே போனோம். அவங்களும் குரூப்பாக தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு 10 to 12 members தான் வந்து போக முடியுது. சின்ன லிஃப்ட் தான். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வெயிட் பண்ணும்போது சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதனால் உங்களுக்கு இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கல்ல. ஆப்போசிட்டில் ரைட்டில் இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங் அழகாக இருக்குது. முன்னாடி நிற்கிறவங்கலாம் வந்து சைனீஸ் மாதிரி இருக்குது. அவங்க வந்து கொரியன் நினைக்கிறேன். நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். இப்போ நிறையா ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டா அதில் தான் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணாங்க. பரவாயில்ல, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக. நீங்கள் இப்போ நம்ம ஒரு டூர் வரோன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே உள்ள மக்களே வந்து நம்மகிட்ட வந்து நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நம்மளும் ஜாலியாக பேசணுன்னா நல்லா பழகி நண்பர்களாகிடுறாங்க. அது வந்து ஒரு சூப்பரில். இப்போ நம்ம அடுத்து அவங்க ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், எதாவதுனா கூட அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம தமிழ்நாடு வராங்கன்னு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இந்தியா வந்தால் கூட பாருங்கள், கட்டிடக்கலை நுட்பத்தை பாருங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 10 euro. இப்போ லிஃப்ட் இருக்கான், அதுக்காக தான் நம்ம வெயிட்டிங். லிஃப்ட்டில் வந்து ஒவ்வொரு குரூப்பாக அனுப்புகிறாங்க. நம்ம அப்படி மேலே போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டீம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து குமிக்கிறாங்க ஜாலியாக. இந்த பாருங்கள், பழைய செங்கல்கள் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இன்னும் மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தோம்னா லிஃப்ட்டில் அப்படி மேலே போனோங்க. மேலே வந்தாச்சுங்க. வியூவை பாருங்கப்பா, என்ன வியூவில் சான்ஸே இல்லைங்க. இதுக்காக தான் மேலே வந்தோங்க. பாருங்கள் அப்படியே அந்த கலரு டெரக்கோட்டா, அப்படி அந்த ஓடு, அது பக்கத்தில் அவ்வளோ பெரிய ரிவரு. ஆஹா, போட்டெல்லாம் பாருங்கள் அங்கங்கே போயிட்டு அப்படி மெய்மறக்க வச்சுதுங்க எனக்கு இந்த வியூ. பாருங்கள் நீங்களும் அப்படியே அழகாக ஃபுல்லாக பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே ஒரு தீவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு குட்டி குட்டி தீவுங்க. அந்த 117 தீவு சொல்கிறோம் இல்லையா, அதில் அதுவும் ஒரு தீவு அடங்கும். அதுவும் நம்ம போனால் போகலாம். அங்கேயும் வந்து நம்மளோட போட்டு வந்து அங்கேயும் போய் அங்கேயும் ஸ்டாஃப் இருக்குது. நீங்கள் போனால் அங்கேயும் போயிட்டு இறங்கி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரலாம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு தீவும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்களேன். அந்த ஒரு தீவு தனியாக இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு தீவு லென்த்தாக இருக்குது. இந்த சைடில் ஒரு அப்படி 2 இடத்துல வந்து ஆறு வருது. அதுக்கு லாஸ்ட்டில் பாருங்கள் தீவுகள் இருக்குது. அப்படி குட்டி குட்டி தீவாக அழகாக எல்லாம் பாருங்கள். மேகத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்ச் மாதிரி பிச்சு போட்டு வச்ச மாதிரி நான் அந்த பார்க்கறதுல பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு லென்த்தான பில்டிங் பாருங்களேன். உண்மையிலே அழகுங்க. தனி சூப்பர். இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாமே வந்து மேலே நம்ம இப்போ இந்த சுற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த இடங்கள் தான் ஃபுல்லாக. நீங்கள் 4 சைட்லேயும் இருந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வெனிஸை. அது ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வியூவெல்லாம் பாருங்கள், அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பெரிய பெல்லு வேறு தொங்க விட்டுருக்காங்க. அப்படி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்து இந்த ஏரியா காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்குவோம். இப்போது அடுத்த வீடியோவில் என்னென்னா, ஃபுல்லாக அந்த வெனிஸோட இந்த சிட்டி ஸ்ட்ரீட் வாக் இருக்குல்ல, அதுதான். அதில் வந்து என்னென்னா அந்த சிட்டி எப்படி இருக்குது, அந்த
ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக் டூர் தான். அப்படி நம்ம இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், எப்படி இருக்கும் சிட்டி, எப்படி இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்படியே நான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜேர்னி வித் விஜய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.